இதுக்கு எவனுக்கு ஃபைன் போட போறீங்க அதிகாரிகளே? எவனுக்கு ஃபைன் போடுவீங்க? முதலமைச்சருக்கு போடுவீங்களா? எவ்வளவு பேருக்கு தான் சார் நாங்க சந்தா கட்டுறது? கந்து வெட்டியை விட கொடூரமா இருக்கு சார் இது. கந்து வெட்டி இருக்குல்ல, கந்து வெட்டி அது கூட பரவாயில்ல. 10 விதமான ஃபைன், ஸ்பாட் ஃபைன். சரி சார், நாங்க கட்டுறோம். சரியா? ஹெல்மெட் போடலாம் ஃபைன் கட்டணும், ஒன்மையில் போனால் ஃபைன் கட்டணும், சிக்னலை தாண்டினா ஃபைன் கட்டணும். சரியா? கொஞ்சம் ஒரு 40லேருந்து 42 போயிட்டோம்னா ஃபைன் கட்டணும். இன்னும் எது ஃபைன் கட்டணுமோ கட்டணும் சார். ஆனால் ஃபைன் கட்டுறதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு, இப்போ நீங்கள் அறிவிப்பு வச்சிங்கல்ல 10 ஃபைன் உடனடி ஸ்பாட் ஃபைன் சொன்னீங்கல்ல, அதிகாரி இதுக்கு பதில் சொல்வாரோ, இல்லை அந்த இலக்காத்துறை மினிஸ்டர் பதில் சொல்வாரோ, இல்லை முதலமைச்சர் பதில் சொல்வாரோ, இல்லை துணை முதலமைச்சர் பதில் சொல்வாரோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். அப்படி தான் விட்டுற முடியாது, கேட்காமலாம் விட முடியாது. சரிங்களா? நான் என்ன கேட்குறேன், ஹெல்மெட் போடல, அது போடல, இது போடலன்னு ஸ்பாட் ஃபைன்றீங்க. சரிப்பா, நான் கட்டிடுறேன்பா. எங்கே பாரு ரோடு குண்டும் குழியுமா கிடக்கு. 3 மாதம் கூட போட்டு ஆகலை ரோடு. ஒரே ஒரு லைட்டா 4 தூர போட்டாலே பள்ளமேடு ஆகுது. இதுக்கு எவனுக்கு ஃபைன் போட போறீங்க அதிகாரிகளே? எவனுக்கு ஃபைன் போடுவீங்க? முதலமைச்சருக்கு போடுவீங்களா? இல்லை அந்த ரோடு போட்ட மந்திரியை போடுவீங்களா? இல்லை அந்த ரோடு போட்ட கான்ட்ராக்ட்காரனுக்கு ஃபைன் போடுவீங்களா? இல்லை நாங்கள் எங்கள் வண்டிக்கெல்லாம் வரியை கட்டி டேக்ஸ் எல்லாம் கட்டியும் அந்த ரோட்டில் ஊந்து வாரி பள்ளமேடில் உழுந்து வாரி காலை கையை உடைச்சி எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் ஃபைன் கட்டுருமே. ஃபைன்னா ஃபைன் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் அழுதுட்டு வர மாதிரி லட்சக்கணக்கில் கை உடஞ்சா 1.25 லட்சம், கால் உடஞ்சா 2.25 லட்சம் கட்டுறோமா? எவ்வளோ பேருக்கு தான் சார் நாங்கள் சந்தா கட்டுறது? கந்து வெட்டியை விட கொடூரமாக இருக்கு சார் இது. கந்து வெட்டி இருக்குல்ல, கந்து வெட்டி அது கூட பரவாயில்ல, அதை விட கொடூரமாக இருக்கு. ரோடெல்லாம் சரியில்லை, ரோடில் ஸ்பீட் பிரேக்கர்னு ஒன்று போடுறீங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா, ரோடு இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இருட்டில் பகலே தெரிய மாட்டேங்குது. எத்தனை ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க சொல்லுங்க? எத்தனை பசங்க செத்துட்டு இருக்காங்க, எத்தனை அப்பாக்கள் செத்துட்டு இருக்காங்க, எத்தனை பெண்கள் செத்துட்டு இருக்காங்க. நீங்க போட்ட குழியும் குண்டமான ரோட்ல ஏறி இறங்கி தண்ணியில மழை பெஞ்சா கீழே விழுந்து லாரி ஏறி பஸ் ஏறி செத்துட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் எவனும் ஃபைன் போடலையே, யாரும் ஃபைன் போடலையே. இதுக்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்கலையே. இதுக்கு மட்டும் கேள்வி கேட்பீங்களா சார்? உங்களுக்கு பணம் வேணும், அரசாங்கத்தில் கல்லாக்கு பணத்தை ரோப்பணும்னா அப்பாவி ஏழை மக்கள் எங்களை மாதிரி ஏழைகளை சாவடிச்சு சந்தோஷப்படுவீங்க. என்ன ஏத்தல சார்? கரண்ட் பில்லை ஏத்திட்டீங்க, வரியை ஏத்திட்டீங்க, தண்ணி வரி, அந்த வரி, டாய்லெட் வரி, கக்குசு வரி, கரமாந்திர வரி, எல்லா வரியும் ஏத்திட்டீங்க. இங்க எதுவுமே இல்லை. சம்பாதிக்கிறதுல வாடகை கட்ட முடியல. அவன் வாடகை 30,000 40,000 ஒரு பக்கம் பிடிங்கி துண்ணுக்கிறான், ஒரு பக்கம் கரண்ட் பில்லு கட்ட முடியல, ஒரு பக்கம் சாப்பிட முடியல. இதுல வேற கண்ட கருமாந்திர வியாதி வேற வந்து தொலையுது. டெங்குன்னு எங்க பார்த்தாலும் கொசு கடிச்சு அது ஒரு வியாதி. அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் செலவு, ஸ்கூல் ஃபீஸு, பஸ் கட்டணம், எக்ஸெட்ரா 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு மேலே எங்கள் சம்பளம் உயர்ந்திருக்கா? ஆனால் ஹெல்மெட் எல்லாம் 1000 ரூபாய் பிடிச்சிருங்க. அப்படியே ஹெல்மெட் போட்டு போறேன்னே பிடிச்சிருந்தா இருக்கான் போலீஸ். இல்லைன்னு சொல்லலாம். நீ சொல்றீங்களே இந்த கும்பலா சேர்ந்து போலீஸ் பிடிக்கூடாது, நடு ரோட்ல கையை மடக்கூடாதுன்னு. வாங்க, விருகம்பாக்கம் ரோட்ல வாங்க, வல்சராபாக்கம் ரோட்ல வாங்க, போரூர் ரோட்ல வாங்க, காட்டுறேன். 7 பேர் 8 பேர் நிக்கிறான் டிராபிக் போலீஸ். வண்டி வந்தா நடு ரோட்ல கையை மடக்கிறான், ஏன் காரியம் மடக்கிறான். யார் பொறுப்பு இதுக்கலாம்? நீங்க போட்ட சட்டத்தை முதல்ல உங்க போலீஸை மதிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட வாங்க சார். சரியா? போதும் சார், மக்களை கொன்னதெல்லாம் போதும். இன்னும் என்ன கொன்னு புதைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே பாதி பேர் செத்து தான் வந்துட்டு இருக்கான். தமிழக அரசு பல லட்சம் கோடி கடன் வாங்குது. இங்க ஒரு மனுஷன் ஒரு பக்கம் கடன் வாங்கி செத்துக்கிட்டு தான் சார் இருக்கான். ஒரு பக்கம் சம்பாதிக்கிற 15,000 குடிச்சு நாசமா போயிட்டு இருக்கான். குடும்பத்துக்கு கொடுக்கறது இல்லை. இல்ல ஃபைனு, அதுக்கு ஃபைனு, இதுக்கு போய் நீங்க முதல்ல அரசாங்கத்தை கடன் நடத்துங்க சார். முதல்ல நீங்க இந்த மக்களுக்கான சேவைகளை ஒழுங்கா பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க ஃபைனை பத்தி பேசலாம்.